தமிழ்நாடு வெல்லும். உங்க தொகுதியில நீங்க செஞ்ச திட்டங்களை வந்து செயல்பாட்டு ஒவ்வொரு 6 மாசத்துக்கு எடுத்துட்டே வரீங்க. பட் உங்களை எதிர்த்து களம் காணக்கூடிய சுந்தர்சி அவர்கள் 10 ஆண்டுகளா பழனி வித்தியாசம் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வைக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், கருத்து ஆளாளுக்கு இங்க பாருங்க. அதுக்கும் சொல்லுவேன், தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளோ பணி இருக்கு. அதனால நீங்களாம் லோக்கல் ரிப்போர்ட்டர், உங்களுக்கு ஏதாவது உண்மையிலேயே உங்கள் சார்பாகவோ இல்லை மக்கள் சார்பாகவோ கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. உங்கள் கருத்தாக சொல்லுங்க, நான் மரியாதையோடு பதில் சொல்கிறேன். யாரோ வெளியேந்து வந்து வரலாறு தெரியாம தகவல் தெரியாதவர் பேசினா அவருடைய அறியாமைக்கு நான் எங்க பதில் சொல்றேன்? வேற வேலை இல்லையா எனக்கு? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், மதுரை மத்திய தொகுதியை பற்றி விரிவாக பேசலாம். பிடிஆர் அவர்களை எதிர்த்து சுந்தர்சி அவர்கள் போட்டியிடுகிறார். தொடர்ச்சியாக 2 முறை எம்எல்ஏ பிடிஆர் அவர்கள் அமைச்சராகவும் இருக்கிறார். அந்த தொகுதியில சுந்தர்சி நிறுத்தும் போதே பல்வேறு கேள்விகள் எழுந்தது. இப்ப குஷ்புவும் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. குஷ்பு கிட்ட சுந்தர்சியை பற்றி கேட்கும் போது, அவர் சாதாரணமா நினைக்கிறீங்க, அவர் அரசியலை பேச ஆரம்பிச்சா வேற மாதிரி இருக்கும், எனக்கே அவர் தான் அரசியலை இது பண்ணி கொடுத்தது, அவர் அரசியல்ல இறங்கியது, அவர் இந்த தொகுதியில் இறங்கியது அப்படின்றது மெத்த படிச்ச அறிவாளி என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு நிலைகுலைஞ்சு அவர் போயிட்டாரு. சுந்தர்சியை பார்த்து அவர் நடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்களை நோக்கி குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து பிடிஆர் அவரிடம் போய் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, 10 ஆண்டுகளாக நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. உடனே பிடிஆர் அவர்கள், யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து இப்படி எல்லாம் அறியாமையில பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? பிடிஆர் முதலில் தேர்தல் அரசியலுக்கு ஆசைப்படுகிற ஒரு சராசரி அரசியல்வாதி அல்ல. அதை முதலில் குஷ்பு போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தமிழ்நாட்டில் போட்டியிடுகிற 233 தொகுதியினுடைய வேட்பாளர்களுக்கும் என்ன எண்ணம் இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல நாம எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிர மாட்டோமா, அதுல கொஞ்சம் பேர் அமைச்சர் ஆயிர மாட்டோமான்னு நினைக்கிறாங்க. இது ஒரு இயல்பு. தேர்தலில் தோல்வி அடைகிறதுக்கா போட்டியிடுவாங்க? 234 தொகுதி இருக்கு சார். ஏன் சார் 233 பேருக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்றீங்க? அப்ப அந்த ஒரு ஆள் யாரு சார்னா, அந்த ஒரு ஆள் தான் பிடிஆர். அவர் இந்த தேர்தல் களத்தில் தலைமை கழகத்தால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். விருப்ப மனுவை தாக்கல் செய்யாம ரொம்ப நாள் இருந்தார். அவரு விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கான தேதி அறிவித்து நெடுநாட்கள் அவரு விருப்ப மனு தாக்கல் பண்ணல. தலைமை கழகத்திலிருந்து கூப்பிட்டு உங்களை விருப்ப மனு தாக்கல் செய்ய சொல்லி தலைவர் சொல்றாருன்னு சொன்ன பிறகுதான் தலைவருடைய உத்தரவுக்கு ஏற்ப அவர் போய் விருப்ப மனு கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. நீங்க 2 வகையாக அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளரை பிரிக்கணும். சிலர் நின்னா கட்சிக்கு நல்லது, வெற்றி பெறுவார்கள், அதன் மூலமாக வெற்றி இலகுவாக இருக்கும் அப்படின்னு கட்சிகள் கணக்கிடும். சிலருக்கு வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்க முடியும் அப்படின்னு சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கும். நான் சொன்ன முதல் கேட்டகரி இருக்குல்ல, இவர் நின்னா கட்சிக்கு நல்லது, இவரை கட்சி பயன்படுத்திக்கணும், இவர் அரசு பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு ஒரு வேட்பாளருக்கு திமுக வாய்ப்பு கொடுத்திருக்குன்னா அது அண்ணன் பிடிஆருக்கு மட்டும்தான். பிடிஆருக்கு என்ன லோக்கல் அரசியல் இருக்கு? அவர் என்ன சௌர விளம்பரத்துல போய் பாண்டிய மண்டலத்தின் தளபதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விளம்பரம் பண்ணிக்கிறாளா? 8 பக்கத்துக்கு 10 துண்டுக்கு செவரட்டி அடிச்சு ஒட்டிக்கிறாளா? பிளெக்ஸ் போர்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மாலை போட சொல்றாளா? என் படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்துங்கன்னு சொல்றாளா? அந்த சராசரி அரசியல்வாதி அல்ல அவரு. அவர் அதையெல்லாம் கடந்து ஒரு இன்டலெக்சுவல் கிரவுண்ட்ல பிளே பண்ற ஒரு வெல் பிளேயர் அவரு. நீங்க நிதித்துறை அமைச்சராக அவர் இருந்தப்ப அவர் துரைமுருகனையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் வச்சாரு, அண்ணன் தாமு அன்பரசனையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் வச்சாரு. அண்ணன் தாமு அன்பரசன் அப்படிங்கிறதுக்காக கன்சர்ன் எல்லாம் கிடையாது, சீனியர் மினிஸ்டர்ன்றதுக்காக கன்சர்ன் எல்லாம் கிடையாது. என்னுடைய கன்சர்ன் என்னவாக இருக்கும்னா, அரசினுடைய நிதித்துறையை செம்மையாக வழி நடத்துறது மட்டும்தான் என்னுடைய கன்சர்ன்ல இருக்கும். சிஎம்ஏ அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டு கேட்டாலும் ஆஸ் பர் த புரோட்டோகால் தான் அந்த ஃபண்டு கொடுப்பேன்ற அந்த நெருக்கடி இருக்குல்ல, அது பிடிஆரை தவிர இந்த உலகத்துல எவனாலையும் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இன்டலெக்சுவல் நேர்மையாளர், அரசியலை பயன்படுத்தி வளர்ச்சி அடைய வேண்டும்னு நினைக்காத ஒரு மனிதர் அந்த தொகுதியில போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆள் இல்லை சார். ஒரு உண்மையை நான் இன்னைக்கு சொல்லட்டுமா? நீங்க கேட்டதுனால இந்த செய்தியை நான் சொல்றேன்.
நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு ஆள் இல்லாததுனால வளமையாக இருக்கக்கூடிய அல்லது வெற்றி பெற்று விடுவார்கள் என்று நினைக்கக்கூடிய தொகுதிகள்னு சில தொகுதி இருக்குல்ல. வளமையான தொகுதினா அண்ணன் திருவண்ணாமலையில் அண்ணன் ஏவா வேலு வைத்து ஜெயிக்க முடியாது. அவர் தான் வெற்றி தொடர்ச்சியாக. ராணிப்பேட்டையில் அண்ணன் காந்தி அவர் தான் வெற்றி தொடர்ச்சியாக. இப்படி தொகுதிகள் இருக்குல்ல. கும்பகோணத்துல அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர் தான் வெற்றி தொடர்ச்சியாக. கோசிமணி அண்ணனுக்கு அடுத்து அதுக்கப்புறம் நோ ஆப்ஷன்ங்கிற அந்த சுச்சுவேஷன் வருது. அப்படிங்கிறப்போ அந்த தொகுதிகளை எல்லாம் கூட்டணிக்கு ஒதுக்கணும்னு முடிவு பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. பிடிஆர் உறுதியா ஜெயிப்பாரு. யாருக்கு ஒதுக்குறது, யாருக்கு ஒதுக்குறதுன்னே தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ஒதுக்கி தள்ளியாச்சு, முடிஞ்சிருச்சு. ஜி.கே. வாசனுக்கு கொடுத்திருக்கிற தொகுதியெல்லாம் எப்படிப்பட்ட தொகுதி? அண்ணன் முத்துசாமியை எதிர்த்து, நான் சொன்ன அண்ணன் சாக்கோட்டை அன்பழகனை எதிர்த்து, அண்ணன் ராணிப்பேட்டை காந்தியை எதிர்த்து, இப்படியான தொகுதிகளையா தள்ளி விட்டாச்சு. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு டஃப் காம்படிஷன். அண்ணன் ஆவடி நாசர் எதிர்த்து தொகுதியை தள்ளி விட்டாச்சு. சம்பந்தமே இல்லாம புதுக்கோட்டை தொகுதியை கொடுத்தாச்சு. அதிமுக காரனை வேலை செய்ய வர மாட்டேங்கிறான். சம்பந்தமே இல்லாம அறந்தாங்கி தொகுதியை கொடுத்தாச்சு. தஞ்சாவூர் தொகுதியை கொடுத்தாச்சு. அதிமுக மாநகர செயலாளர் கோச்சிக்கிட்டு போய் வீட்டுல படுத்துட்டாரு. இப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் அதிமுகவில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிக்கும் உருவாக்கிட்டதுக்கு பிறகு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாரு. யாருன்னா ஏசி சண்முகம். ஏசி சண்முகத்துக்கு எங்க கொடுக்கணும்? அவருக்கு பலமான தொகுதின்னு சொல்லப்படுகிற தொகுதி எது? நிச்சயமா வேலூர் பக்கம் தான். வேலூர் தொகுதி தான். ஏன்னா ஏற்கனவே அண்ணன் துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த ரொம்ப கடுமையா டஃப் ஃபைட் கொடுத்து வெற்றி வாய்ப்பை தேட வச்சாரு. ரொம்ப இலகுவாலாம் எல்லா இடங்கள்லயும் வெற்றி பெற்ற மாதிரி எல்லாம் வெற்றி பெற முடியல. அவருக்கு இயல்பாகவே அங்க ஒரு லட்சக்கணக்கான வாக்குகள் இருக்கு. அவர் சமுதாய வாக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய உறவினர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடைய வாக்கு, இப்படி ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவர் பேசிக்கலி ஒரு சினிமா பினான்சியர் ப்ரொடியூசர். இப்ப அவர் வேலூர் தொகுதியில நிக்கணும் இல்லையா? வழக்கமாக வேலூர் தொகுதியில தானே நிக்கிறாரு. வேலூர் பகுதியில தானே நிக்கணும். திருப்பத்தூர்ல நிக்கலாம், ராணிப்பேட்டையில நிக்கலாம், ஜோலார்பேட்டையில நிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் நிக்கலாம், ஆற்காட்டுல நிக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்கலாம். அவரை தூக்கிட்டு வந்து மதுரையில நிக்கணும்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னு கேட்கும்போது, நீங்க மதுரையில நின்னாதான் பிடிஆரை வீழ்த்த முடியும்னு அவரை போய் உசுப்பேத்துறாங்க. அவர் ஒவ்வொரு தேர்தலையும் தோத்து போறாரு. துரைமுருகன் பையன்கிட்டயே தோத்து போயிட்டாரு. பிடிஆர் கிட்ட ஜெயிக்க முடியுமா? அவர் என்ன பண்றாருன்னா, காசு கொடுத்து படம் எடுக்க சொல்லி சில பேரெல்லாம் சொல்லியிருப்பார்ல, அந்த அடையாளத்துல ஒரு ஆளா இருக்காரு சுந்தர்சி. அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை ஒரு 14 பாட்டு அவர் காசை வச்சு எடுத்துடலாம், இதான் சாக்குன்னு சொல்லி சுந்தர்சி ஒத்துக்கிறாரு. இப்படிதான் சுந்தர்சி களத்துக்கு வர்றாரு. சுந்தர்சி களத்துக்கு வந்ததனுடைய பின்னணி இதுதான். வேட்பாளர் கிடைக்கல, ஏசி சண்முகத்துல கொடுக்குறாங்க. ஏசி சண்முகம் மதுரையில போய் நிக்க முடியாதுங்கிற சூழல்ல இருக்காரு. நின்னா தோத்து உறுதியா அவருக்கு தெரியுது. அப்ப ஒரு ஆளை பிடிச்சு அப்படின்னு சொல்லி வந்து இங்க நிக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்விதான், இவங்களுக்கு எவ்வளவு அச்ச உணர்வு இருக்குங்கிறதுக்கு, பாஜக தரப்புக்கே அச்ச உணர்வு இருக்குங்கிறதுக்கு ஒரு செய்தியை நான் சொல்றேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியனுடைய மனைவி பிரிசில்லா பாண்டியனுக்கு சீட்டு. என்ன சின்னம்? தாமரை சின்னம். தமாகவுக்கு சீட்டு. என்ன சின்னம்? தாமரை சின்னம். இந்த தேவர் சமுதாயத்துல ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க திருப்பத்தூர்ல. அவர் பேர்லாம் எனக்கு தெரியல. அவருக்கு சீட்டு. என்ன சின்னம்? தாமரை சின்னம். ஆனா மதுரையில ஏசி சண்முகம் கூட்டணி இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணி வழியாக அதிமுக கூட்டணியில் இணைந்த எல்லோருக்கும் தாமரை சின்னம் தானே. ஏசி சண்முகம் அதிமுக கூட்டணியில இருந்தார். ஏன் இரட்டை இலை சின்னம்? தாமரை சின்னத்துல நிக்க வேண்டியதானே. அப்போ பரிச்சயமான ஒரு சின்னத்தை காட்டினாதான் குறைஞ்சபட்சம் டெபாசிட்டாவது வாங்க முடியும். தாமரை சின்னத்தை நீங்க கொண்டு வந்து பிடிஆரை எதிர்த்து நிறுத்தினீங்கன்னா டெபாசிட்டே வாங்க முடியாதுங்கிற நிலைமை வந்துடும். அதனால என்ன பண்றாங்கன்னா, இது வரைக்கும் எல்லாருக்கும் தாமரை சின்னத்தை கொடுத்துட்டு பிடிஆரை எதிர்த்து போட்டியிடுற சுந்தர்சிக்கு மட்டும் இரட்டை இலை சின்னம் கொடுக்குறாங்க. ஆனா இங்க அக்கா குஷ்பு என்ன சொல்லுதுன்னா, அவரை பார்த்துதான் நான் அரசியலே கத்துக்கிட்டேன். இது எவ்வளவு பெரிய ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய். சுந்தர்சியுடைய நடவடிக்கையின் மூலமாகத்தான் அரசியல். சுந்தர்சியினுடைய அரசியல் பார்ட் என்ன சார்? நீங்க ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து போடுங்க. சினிமால சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர், சக்சஸ்ஃபுல்லான ப்ரொடியூசர், அப்படிலாம் நீங்க நிறைய பக்கங்களை அவருக்கு வச்சுக்கலாம். குஷ்புவுக்கு கணவரா இருக்கிறதே பெரிய சக்சஸ்ஃபுல்லான கேரக்டர்னு தான் நான் சொல்றேன். அப்போ நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ, அவர் அரசியல்ல என்ன பங்களிப்பை செலுத்தி இருக்கிறாருங்கிற கேள்வி இருக்குல்ல. இதுவரைக்கும் அரசியல்ல என்னவாக வெளிப்பட்டார்? சினிமா துறையில் கார்த்திக்கு ஒரு அரசியல் பங்களிப்பு இருக்கு சார். நடிகர் கார்த்திக், நவரச நாயகனுக்கு, நெப்போலியனுக்கு ஒரு அரசியல் பங்களிப்பு இருந்தது.
சரத்குமாருக்கு ஒரு அரசியல் பங்களிப்பு, டி ராஜேந்திரனுக்கு ஒரு அரசியல் பங்களிப்பு, இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. இதுல சுந்தர்சிக்கு ஏதாவது ஒரு பார்ட் இருக்கா? ஒரு துளி அளவும் அரசியல் பங்களிப்பு அவருக்கு இல்ல. அப்ப அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருந்து அந்த கைடன்ஸ் என்ன இப்ப அக்கா குஷ்புவுக்கு கொடுத்தாருன்னு நமக்கு தெரியல. இப்ப அத குஷ்பு தான் விளக்கி சொல்லணும் என்ன கொடுத்திருக்காருன்னு. நீங்க சொன்னீங்க பிடிஆர்ட்ட போய் கேட்டாங்க, பிடிஆர் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு கடக்குறாரு அப்படின்னு சொல்லி. அதாவது பிடிஆர் வந்து ஒரு ஜென்டில்மேன். லோக்கல் பாலிடிக்ஸ்குள்ள பிடிஆருக்கு நெருக்கடி வருது இல்ல, அந்த பாலிடிக்ஸையே ரொம்ப அழகா கடந்துருவாரு. அவர் ஒரு சராசரி குலையாடி சண்டை போடுகிற அரசியல்வாதி இல்ல. நீங்க வந்து பிடிஆர் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விமர்சனம் எவ்வளவு கூர்மையானதாக இருக்கணும். பிடிஆர் மதுரை மத்திய தொகுதியில வெற்றி பெறுறாருன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு பெருமைன்னு நீங்க நினைக்கிறீங்க? மதுரை மத்திய தொகுதிக்கு பெருமை. நீங்கள் ஒன்றை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இலாக்கா மாற்றப்பட்டதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பொதுஜனம், நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியல் சார்பற்ற பொதுஜனம் எதற்காக இந்த மாற்றம் என்று கேள்வி எழுப்பியது பிடிஆருக்கு மட்டும்தான் சார். வேற எந்த அமைச்சருக்கும் கேட்கல. பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவரை மாத்தினாங்க, சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருந்தவரை மாத்தினாங்க, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தவரை மாத்தினாங்க, ஐடி மினிஸ்டரை மாத்தினாங்க, தொழில்துறை அமைச்சரை மாத்தினாங்க. யாரும் எந்த கேள்வியும் கேட்கல சார். பிடிஆர் நிதித்துறையில இருந்து எடுத்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தினாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேள்வி கேட்டுச்சு சார். ஏன்னு கேள்வி எழுப்புது. அப்போ அந்த பெருமையை பிடிஆர் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த பெருமைக்குரிய மனிதராக பிடிஆர் வெளிப்படுறாரா இல்லையா? இப்ப மத்திய தொகுதி அதன் மூலமாக உயர்கிறது, அதன் மூலமாக ஒரு அங்கீகாரத்தை பெறுது அப்படின்றதுதான் பிடிஆருக்கு இருக்கிற வெற்றி. பிடிஆரையே கூழங்குப்பைகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். இப்ப ஒண்ணு வேணாம், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது வந்து பிடிஆரினுடைய அரசியல் உயரத்தை, பண்பை வெளிப்படுத்துதுன்ற. திருப்பத்தூர்ல ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க, பாஜக சின்னத்துல நிக்கிறாரு, அவர் பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையிலே எனக்கு தெரியாதுன்னு நீங்க நம்புறீங்களா? எனக்கு தெரியும் அவர் பேரு. அவர் பேரெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால நான் கடந்து போறேன் பாத்தீங்களா? இந்த அணுகுமுறை தான் அண்ணன் பிடிஆரினுடைய அணுகுமுறை. குஷ்புக்கெல்லாம் பதில் சொல்லி, சுந்தர்சிக்கெல்லாம் பதில் சொல்லி அவருடைய தரத்தை அவர் தாழ்த்திக்க வேண்டிய தேவையில்லை. 10 வருஷம் அவர் எந்த மாதிரியான சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் என்பதை மதுரை மத்திய மக்கள் பார்த்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் என்ன எனக்கு சீட்டு கொடுங்கன்னு அடம் பிடிச்சு சென்னையில போய் லாபி பண்ணி கைகாலில் உளுந்து தலைமை கழக நிர்வாகிகளை காக்கா பிடிச்சி சீட்டு வாங்கிட்டு வந்தவரா? இன்னைக்கு நீங்க சீட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா பன்னாட்டு நிதி நிறுவனங்களுக்கு வழிகாட்டுகிற வேலையை அவர் செய்யப்படுவார். அவருக்கு என்ன அவசியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எக்கானமியை பூஸ்ட் பண்றதுக்கு உண்டான செயல் திட்டங்களை வடிவமைக்க துவங்கிடுவாரு. அவருக்கு என்ன அவசியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த அவசியமும் கிடையாது. அதனால அவரை போன்றவர்களை வீழ்த்த நினைக்கிற குஷ்பு போன்றவர்களுடைய வியூகம் ஒருபோதும் செல்லாது. இன்னொன்னு சொல்றாங்கல்ல, குஷ்பு வந்ததுனால பதட்டமாயிட்டாரு. அவர் ஆனானப்பட்ட அண்ணாமலை, மோடி, அமித்ஷா இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தவர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம ஒப்பீனியன் தமிழ்ல தான் பேசணும். பிடிஆருக்கு எதிராக அண்ணாமலையினுடைய வியூகம் இருக்குல்ல, அது எப்படி முனைமலங்கி போச்சு. அந்த வியூகத்தை வகுத்த என் அருமைக்குரிய நண்பர் டாக்டர் போய் எப்படி இரவோட இரவா பிடிஆர்ட்ட போய் மண்டி போட்டாருன்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட மண்ணின் மைந்தர்களே அங்க ஒண்ணு நிக்க முடியாம பிடிஆர்ட்ட வீழ்ந்து போனாங்க. நீங்க எங்கிருந்தோ சென்றிருக்கீங்க, யாருடைய வியூகத்துக்கும் ஆட்பட்டிருக்கிறீங்க, இன்னும் சொல்ல போனா சிக்கி இருக்கீங்க. உங்களுடைய சிக்கல் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தீர்ந்து விடணும்னு நான் வேண்டுறேன். அவ்வளவுதான். இப்போ ரெட்டலைய வந்து அங்க நிறுத்திருக்கிறாங்க, மத்த இடங்கள்லாம் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதுக்கு ஒரு டெபாசிட் கிடைப்பதற்கான வழிக்காக அதை பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதை பிடிஆரை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதமாக இது பண்றாங்களோ? ஏன்னா இப்ப வந்து சுந்தர்சியாக இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும், இருவரிடமே விஜயை பற்றி கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவர் என்னுடைய தம்பி, அவர் எங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறார், நான் அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறேன், அவரை நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்றாங்க, எவ்வளவு குறுக்கு கேள்வி கேட்டாலும். இப்ப ஒரு மீடியால ஒரு செய்தி வெளியாகுது, குஷ்புவும் சுந்தர்சியும் விஜயிடமே நேரடியாக போன்ல பேசி ஆதரவு கேட்டிருக்கிறாங்க, சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா வெற்றி பாதிப்படையும் அப்படின்றதுக்காக உங்களை சந்திக்க நான் விரும்பல, லீக் ஆயிரம் சந்திப்பு அப்படின்னு சொல்லி விஜய் தவிர்த்ததாகவும், மறைமுகமாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஆதரவை விஜயிடமிருந்து குஷ்பு பெற்றதுனாலதான் சுந்தர்சியும் குஷ்புவும் விஜயை விமர்சிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. பிடிஆர் அவர்களை நீங்க சொல்றீங்க இவ்வளவு தூரத்திற்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படிதான் இருக்கிறாங்கன்னா, அந்த சட்டமன்ற உறுப்பினரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த அணிகளும் ஒன்றிணையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கிறது செய்தி? புதிய தமிழகம் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு தலைவரா இருக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அவர்கிட்ட ஒரு டீலிங் போட்டிருந்தா கூட அது பிரயோஜனப்பட்டிருக்கும்.
அந்த டீலிங் எப்படி பிரயோஜனப்படும்னு நான் சொல்றேனோ அந்த அளவுக்கு கூட ஒருத்தில்லாத டீலிங் தான் இந்த விஜயோட போட்டிருக்கிற இந்த டீலிங். இப்ப புரியுதா சுந்தர்சி எப்படி கைட் பண்ணிருக்காரு குஷ்புன்னு? சுந்தர்சி எவ்வளவு பெரிய அரசியல் தெளிவோட இருக்காரான்னு புரியுதா? மதுரை மத்திய தொகுதியில பிடிஆரை வீழ்த்துகிற வியூகத்தை நீங்கள் வகுக்கிற போது அந்த வியூகத்துக்கு விஜய் துணை நிற்பாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிக்க பாருங்க. அங்கதான் இருக்கு உங்க ராஜதந்திரம். பிடிஆர் என்ன 30,000 வாக்கு சாரி விஜய் என்ன 30,000 வாக்கு வச்சிருக்காரு அந்த தொகுதிக்குள்ள? விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஏதாவது ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கா? ஒருவேளை விஜய் வலிமையான கேண்டிடேட்டை அங்க நிறுத்தி இருக்காரு, அதனால நம்ம பேசுவோம். அங்க நிப்பாட்டி இருக்கிறது ஒரு டம்மி கேண்டிடேட். விஜயே கேண்டிடேட் போடல, விஜய்க்காக ஊடகங்களில் பேசுகிற நண்பர் ஒருத்தரை தூக்கிட்டு வந்து அங்க போட்டிருக்காங்க. அப்போ அங்க விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கும்னே தெரியாது, அவர் வாங்க போற ஓட்டு என்னன்னே தெரியாது. ஆனா விஜயோடு ஒரு ரகசிய டீலிங் போட்டு பிடிஆரை வீழ்த்த முடியணும்னு நம்புறாங்க இல்லையா? இதுதான் இவர்களுடைய அரசியல் புரிதல்னு நான் பாக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வருவோம். இந்த டீலிங் எடுபடுமா? ஒரு எம்எல்ஏவை வீழ்த்துறதுக்கு, ஒரு அமைச்சரை வீழ்த்துறதுக்கு குஷ்புவும் விஜயும் கூட்டணி சேர்ந்து அதை செய்திட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான தலைவராக வெளிப்படுறாரு பாருங்க. முதல்ல அவர் தலைவராகவே இல்லை, அது வேறு. ஆனா தலைவராக இருப்பதாக சொல்லிக்கொண்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. ஒருவேளை இந்த செய்தி, இந்த வியூகம் உண்மை என்றால் விஜய் எவ்வளவு பெரிய துரோகத்தை தன்னை நம்பி வந்த ஒரு கூட்டணிக்கு செய்யறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ ஆட்சிக்கு நீங்க வருவீங்க, அதிகாரத்துல பங்கு உங்களை நம்பி வருகிற கூட்டணிக்கு கொடுப்பாங்க. லெட்டர்பேட் இயக்கங்கள் கூட உங்களை நம்பி வராத போது ஒருத்தர் உங்களை நம்பி வந்துட்டார், அவருக்கு நீங்க சீட்டையும் கொடுத்துட்டீங்க. நீங்க நியாயமாக என்ன பண்ணணும்? சுந்தர்சியை வீழ்த்தி அந்த நண்பர் வெற்றி பெறுவதற்கு தானே நீங்க வேலை செய்யணும். அதுதானே உங்களுடைய வியூகமாக இருக்கணும். ஆனா அந்த நண்பரை வீழ்த்தி சுந்தர்சிக்காக நீங்க பின்னால இருந்து வேலை செய்றீங்க அப்படின்னா யாரு சார் நீங்க? யாருக்கு நீங்க கண்காணி வேலை செய்றீங்க? அப்ப அட்லாஸ்ட் உங்களுக்கு நோக்கம் உங்க கட்சி வெற்றி பெறணும், உங்க கட்சியை சார்ந்து இருக்கிற உங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது அல்ல. மாறாக யார் யாரோ அஜெண்டாக்களோடு வருகிறார்கள், அந்த அஜெண்டாக்கு நீங்க ஈல்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க அம்பலப்பட்டு போறீங்கல்ல. உங்களுடைய உண்மை முகம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல்ல. அப்படித்தானே அதை பொருள் கொள்ள வேண்டியிருக்கு. ஆனா இதெல்லாம் ஜோக்கர்ஸ் சார், நீங்க அப்படி எடுத்துக்கங்க. அவ்வளவு சீரியஸான வாதத்துங்களுக்குள்ள போக தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இது ரெண்டுமே ஜோக்கர்ஸ். சுந்தர்சி ஒரு பெரிய ஜோக்கரு, விஜய் ஒரு பெரிய ஜோக்கர். இந்த ரெண்டு ஜோக்கர்ஸும் சேர்ந்து பிடிஆர் போன்ற ஒருவரை வீழ்த்திட முடியுமா அப்படின்னா 100 விழுக்காடு வீழ்த்த முடியாது. நீங்க வேணா பாருங்க, போன முறை பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை இந்த முறை பிடிஆர் பெறுவார். வாக்கு வித்தியாசமும் இந்த முறை கூடுதலாக இருக்கும். நிச்சயமாக பிடிஆரை வீழ்த்துவதற்கான வியூகம் இவர்களிடத்துல இல்ல. நான் இன்னமும் சொல்றேனே, தில் இருந்தா நயனார் நாகேந்திரனே போட்டியிட்டு பார்க்கட்டுமே. ஏன் ப்ராக்சிக்கல்லாம் வரணும்? நயனார் நாகேந்திரனே போட்டியிட்டுமே. இன்னொரு முக்கியமான விஷயம், துரைமுருகனுடைய மகன் துரைமுருகன் சர்வ பலத்தையும் பயன்படுத்துவாரு. ஆனா அவர் அந்த சர்வ பலத்தையும் பயன்படுத்துவார்னு தெரிஞ்சு நெஞ்சுரத்தோடு போட்டியிட்ட ஏசி சண்முகம் இந்த முறை மதுரை மத்திய தொகுதியை கொடுத்த உடனே, அவர் கட்சிக்கு கொடுத்த உடனே, புதிய நீதி கட்சிக்கு கொடுத்த உடனே அந்த கட்சியில உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் அழைச்சிட்டு வர்றாரு. ஏன் அவர் நிக்க வேண்டியதானே? அவர் தான் துரைமுருகன் பையனை கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய மகனை எதிர்த்துட்டார் சார். இவர் முன்னாள் சபாநாயகருடைய மகன் தான். நீங்க அந்த கால்குலேஷன் அப்படி வச்சுக்கோங்க. பொதுச் செயலாளருடைய பையனே நீங்க எதிர்த்துட்டீங்க. அந்த கட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா பிடிஆர் எதிர்க்கிறதுக்கு கட்ஸ் இல்ல. 2 கால் உங்களுக்கு ஆடிடுச்சு இல்ல, உங்க வேட்டி ஈரமாயிடுச்சு இல்ல. அதுதான் பிடிஆருடைய செல்வாக்கு, அதுதான் பிடிஆருக்கு இருக்கிற பெருமை. எனவே ஏசி சண்முகமே தன்னால் வீழ்த்த முடியாது என்று பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி, கட்சியில உறுப்பினரே இல்லாத, அரசியலில் எந்த அனுபவமும் இல்லாத ஒரு திரைத்துறையினுடைய ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அழைச்சிட்டு வந்தீங்க. கொஞ்சம் நல்ல டைரக்டரா, இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ் அழைச்சிட்டு வந்திருக்க கூடாதா? சுந்தர்சி தான் கிடைச்சாரா உங்களுக்கு? சுந்தர்சியை விட நல்ல ஃபெமிலியரான ஃபேஸஸ் இருக்குமே, அதை அழைச்சிட்டு வந்தாலும் அந்த ஃபேஸுக்கு ஒரு 10 படம் கிடைச்சிருக்கும், 10 ஓட்டு கிடைச்சிருக்கும். 2 வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ சுந்தர்சியால உங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணி லாஸ், எலெக்ஷன்ல கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணி லாஸ். உண்மையிலே நான் ஏசி சண்முகத்தை நினைத்து வருத்தப்படுகிறேன். ஏசி சண்முகம் நிற்கலன்றீங்க, சுந்தர்சி நிற்கிறார், குஷ்பு கூடவே இருக்கிறார்.
நான் வந்து என்னுடைய கணவனை விட்டுட்டு போக மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன், தொகுதி ஃபுல்லா நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னார். 2 நாள்லயே பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு பிரச்சாரத்திற்கு போய்விட்டார் குஷ்பு. அங்கேயும் போய் விஜய்க்கு ஆதரவாக பேசுவதெல்லாம் பார்க்க முடியுது. குஷ்புவுடைய பிரச்சாரம் கணவனோடு இல்லாம புதுச்சேரிக்கு போனதை எப்படி பார்க்கறீங்க? பாஜக சொல்லியதனால் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, இல்ல கணவனை கைவிட்டு விட்டு வேற வழி இல்ல அங்கிட்டாவது போவோம், கட்சி வேலையாவது பார்ப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னு பார்ப்பதா? எப்படி பார்ப்பது? இல்ல பாஜகவுல தொடர்ச்சியாக பணியாற்றுறாங்க குஷ்பு. நம்ம வந்து இது பாஜக உத்தரவு, கணவரை கைவிட்டு விட்டார், அந்த இடத்துக்குலாம் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார் பேச்சாளர்கள்னு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு 3-4 பேர் தான் இருந்தாங்க, திரைத்துறையினுடைய பிரபலங்கள். அப்போ அதுல இந்த காயத்ரி ரகுராமன் மாதிரியான ஆட்கள்லாம் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப ஜெயலலிதா மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு வீதி உலா வந்துட்டு இருக்காங்க. இப்ப எஞ்சி இருப்பது குஷ்பு மாதிரியான ஆட்கள் தான். அவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தத்தானே வேணும். இன்னொன்னு, சுந்தர் சிக்கு பொலிட்டிக்கல் டிராவல் இல்ல சார், ஆனா குஷ்புவுக்கு இருக்கு. திமுகவுல டிராவல் பண்ணாங்க, காங்கிரஸ்ல டிராவல் பண்ணாங்க, அதன் பிறகு பாஜக, மகளிர் ஆணையம், இப்படி ஒரு டிராவல் ரெக்கார்டு இருக்குல்ல. சுந்தர்சிக்கு வந்து ஆட்களே இல்ல, எஸ் சி சண்முகத்துக்கும் அந்த கட்சியில அந்த அந்த தொகுதியில ஆட்கள் இல்லை அப்படின்றப்போ குஷ்புவும் விட்டு விட்டு போனார், அவர் தனித்து விடப்பட்ட மாட்டாரா அப்படின்ற பார்வை இருக்குல்ல. அதிமுக தூக்கி சுமக்கும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, குஷ்பு வந்து இந்த தேர்தலை தன்னுடைய கணவனுக்காக அர்ப்பணித்துட்டாருன்னா அடுத்து அவர் டிராவல் பண்ண முடியாது. சுந்தர்சி பிரச்சனை இல்லை, ஏதாவது படம் இயக்குவதற்கு போயிடுவாரு. குஷ்பு போய் படத்துல நடிக்கிறதுக்கு போக முடியுமா? இனிமே பிரபுவும் அவுட்டேட் ஆயிட்டாரு, குஷ்புவும் அவுட்டேட் ஆயிட்டாங்க. அந்த ஜோடிகள் இனிமே சேர்ந்து நடிக்க முடியாது. சீரியல்ல போய் நடிக்க முடியுமா? அதுக்குண்டான வாய்ப்புகளும் இல்ல. ஜெயா டிவி மாதிரி பெரிய டிவி ஏதாவது இருந்தாலாவது அங்க போய் கலை நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இப்ப இல்ல. அப்போ குஷ்பு தன்னுடைய டிராவலை தக்க வச்சுக்கிறாங்கன்னு தான் நீங்க இதை பார்க்கணும். பாஜக சொல்லி செஞ்சாங்க, சுந்தர்சிக்கு கைவிட்டுட்டு போயிட்டாங்க. சுந்தர்சி இந்த தேர்தலில் தோல்வியை தழுவிட்டதற்கு பிறகு அவருக்கு வேறு பயணம் இருக்கு, ஆனா குஷ்புக்கு வேறு பயணம் இல்லை. அரசியலில் அவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டியிருக்கு. அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு தான் இந்த தேர்தலில் தொடர்ச்சியாக பயணித்தேன் என்கிற அந்த ட்ராக் ரெக்கார்டை அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். பிரச்சாரத்துக்கு போனேங்கிற அந்த செய்தியை அவங்க பாஜகவுக்கு சொல்லி ஆகணும். எனவே குஷ்பு பிரச்சாரத்துக்கு போயிருப்பார். இன்னொன்னு நான் கேட்கிறேன், நான் என் கணவரை விட்டு விட்டு போக மாட்டேன், உங்க கணவரோடையே நீங்கள் இருந்தால் உங்கள் கணவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்வார்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன அவ்வளவு பெரிய ராஜதந்திரியா? உங்களால ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ சீட்டே வாங்க முடியலையே பாரதிய ஜனதா கட்சியில. சின்ன விஷயம் சார். ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ சீட் காங்கிரஸ்ல உங்களை ரொம்ப கௌரவமா வச்சிருந்தாங்க. திமுக எப்படி வச்சிருந்தாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. காங்கிரஸ்ல ரொம்ப கண்ணியமா உங்களை நடத்தினார்களா இல்லையா? அங்கிருந்து நீங்க வந்து எதுக்கு வந்தீங்க பாஜகவுக்கு? பாஜக உங்களை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு கொண்டாடும்னு நீங்க நினைச்சு வந்தீங்க. கொண்டாடிச்சா? இந்த தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா? கொடுக்கல. இப்ப சுந்தர்சிக்காவது குஷ்புவினுடைய கணவர்னு வாய்ப்பு கொடுத்தாங்களா? அதுவும் இல்ல. வேற வழி இல்லாம ஏசி சண்முகத்துல தள்ளினாங்க. ஏசி சண்முகம் சுத்தி பார்த்தாரு, தன்கிட்ட காசு வாங்கின யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பட்டியலை போட்டாரு. இது பெட்டர் ஆப்ஷனா இருந்துச்சு, இந்த பெட்டர் ஆப்ஷன் கிட்ட சீட்டை கொடுத்தாரு. இப்படித்தான் நடந்துச்சே தவிர உங்களை என்னவாக நடத்தினார்கள், நீங்கள் என்ன பெரிய வியூகத்தை வகுத்தீர்கள், உங்களால் என்ன வியூகத்தை மதுரை மத்திய தொகுதியில வகுத்தர முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. 10 ஓட்டுகள் வேணா குஷ்புவினுடைய ரசிகர்கள்ட்ட வாங்கலாம். அதை தாண்டி அவரால் எந்த தேர்தல் வியூகத்தையும் வகுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தொழிலை நம்ம நினைட்டு பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.